இப்போ பார்க்க போகிற சம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு ரெயின் கோட் சம்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரைஸ் ஆஃப் ரெயின் கோட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் 1060 அடிச்சுட்டு இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு மாற்றிட்டாங்கன்னா 901 மாற்றிட்டாரு. அப்படி மாற்றினதுக்கப்புறம் ஒரு ரெய்னி சீசனில் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு டிஸ்கவுண்ட் போட்டு தான் இப்போ நிறைய இடத்துல பார்ப்போம். 100 ரூபா அப்படின்றத அடித்து 80 ரூபா அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா என்ன, 100 ரூபாயிலேருந்து இந்த பொருளை 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் 1060 அடித்து செல்லிங் ப்ரைஸ் 901 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அப்போது ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட், அதாவது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேணும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கோம். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட் இருக்குல்ல, டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதாவது டோட்டல் ப்ரைஸ் அங்கே இருந்ததில்ல இன்ட்டு 100. இப்போது டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதுலேருந்து இது மைனஸ் பண்ணும். 1060 901 மைனஸ் பண்ணோன்னு வைங்களேன், நமக்கு ஒரு 159 கிடைக்கும். ஓகேவா, 159 தான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, 1060 இன்ட்டு 100. இதை சிம்பிள் பண்ணுமா, அடிப்போம். ஒரு 0 போய்டும், இன்னொரு 0 இப்போது அடிக்க முடியாது, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். இப்போது 159க்கும் 106க்கும் நம்ம ஃபேக்டர் பிரிக்கிறோம்னு வைங்களேன். இப்போ 159 டேரெக்டாக நம்மளால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் பண்ணிட்டு போயிடணும். இல்லை நமக்கு அது புரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டர் பிரிச்சிடலாம். இது வந்து 1 5 கூட்டினா 6, 6 9 கூட்டினா 15. 15 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அதாவது கொடுத்துருக்க நம்பர் வந்து டோட்டலாக கூட்டி அது 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 53 நிறுத்திக்கோமே. இப்போ இதை எப்படி எழுதலாம், 3 இன்ட்டு 53 எழுதலாமா, 53 1 சார், 53 2 சார். ஓகே, இப்போது 3/2 இன்ட்டு 10, 2ஆல் அடித்தா 5, 3 5 சார் 15. அப்போது எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு, 15% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு. இந்த சம் பாருங்கள், ரெயின் கோட்டோட மார்க்கெட் ப்ரைஸு 1060 901 மாற்றுறாரு அடிச்சுட்டு. செல்லிங் ப்ரைஸ் 901 மாற்றினா எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காருன்றதை அமௌண்ட்டாக பார்க்கும்போது மார்க்கெட்லேருந்து செல்லிங்கை மைனஸ் பண்ணால் 159. நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸை போட்டு இன்ட்டு 100 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிடும். இந்த சம் இவ்வளோ தான். இது புரியலன்னா ஒரு முறை திரும்ப பாருங்கள்.